தலைப்புச் செய்திகள். திமுக எம்பி கனிமொழி குறித்து அதிமுக நிர்வாகி சசிரேகா கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அவதூறான கருத்துக்களை பேசியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக திமுக புகார் அளித்துள்ளது. பாராளுமன்ற நிலைக்குழுவில் அங்கம் வகிக்கும் கனிமொழி என்று திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் தாலுகாவில் ரூபாய் 8,97,00,000 மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளை அமைச்சர் மு. சாமிநாதன் திறந்து வைத்தார். பூந்தமல்லியில் உள்ள அறிஞர் அண்ணா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது கஞ்சா போதையில் இருந்த வாலிபரிடம் சிலும்சம் செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கரூர் வடக்கு பிரதட்சணம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் தவறவிட்ட ரூபாய் 50,000 ஆவணங்களை மீட்டு வாலிபர் ஒருவர் நேர்மையுடன் ஒப்படைத்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை போட்டித் தேர்வுகள் வாயிலாக நிரப்பி வருகிறது. இந்த நிலையில் குரூப் 2, 2A முதல்நிலை தேர்வு வரும் டிசம்பர் மாதம் வெளியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ள யுனெஸ்கோ குழுவினர் இன்று வருவதால் பொதுமக்கள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் வழியாக சென்றபோது மினி பஸ் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மினி பஸ் கவிழ்ந்து பலியான 4வரில் 2 பேர் பள்ளி மாணவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சை கருத்தில் மோகன்ஜி மீது 2 பிரிவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 நடத்த 17 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்துள்ளதால் நீதிபதிகள் அதிருப்தி அடைந்தனர். செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு புதன்கிழமை இரவு பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. சங்கனாபேரி பகுதி அருகே ரயில் சென்றபோது தண்டவாளத்தின் நடுவே சுமார் 10 கிலோ எடை கொண்ட பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பொதிகை ரயிலை கவிழ்க்க சதியா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறை மரியாதையுடன் எஸ்ரா சர்க்குணம் உடல் அடக்கம். முதல்வர், தலைவர்கள், பொதுமக்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். சென்னை துறைமுகத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் சரக்கு கப்பல் நேற்று முன்தினம் புறப்பட தயாராகி கொண்டிருந்தது. அந்த சரக்கு கப்பலில் பெருமளவு போதைப் பொருட்கள் சென்னையில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் சென்னை துறைமுகத்தில் ரூபாய் 110 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையிலிருந்து நேற்று மாலை புறப்பட்டு இரவு டெல்லி சென்றடைந்த முதல்வர் மு. ஸ்டாலின் இன்று காலை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழக திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதி தொடர்பாக வலியுறுத்துகிறார். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையான் கருட சேவைக்கு தமிழக பக்தர்கள் சார்பில் வேண்டப்பட்டு திருக்குடைகள் காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். அதன்படி சென்னையில் 2ஆம் தேதி திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலம் நடக்கவிருக்கிறது. காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி பருவத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு இன்று அதாவது செப்டம்பர் 27 ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்தப்புறமாக மாறிவரும் ஆம்னி படுக்கைகளை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியுற்றனர். வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் மின்சாரம் ரத்து என சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவி வரும் நிலையில் அது உண்மை இல்லை என மின்வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் வாதாடிய வழக்கறிஞர்களை தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின் நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயர் அழுத்த மின் கட்டணத்துக்கான தொகையை காசோலையில் பெறக்கூடாது என அதிகாரிகளுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. எமர்ஜென்சியில் கூட இவ்வளவு நாள் சிறை கிடையாது என்று செந்தில் பாலாஜியை வரவேற்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். 471 நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி 6 நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் என்று புஷி ஆனந்த் தெரிவித்துள்ளார். அணிவகுப்பு ஊர்வலம் குறித்து RSS விண்ணப்பங்களை நாளைக்குள் பரிசீலிக்க வேண்டும் என்று ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையை பொறுத்து ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிப்பதும் சரிவதுமாக உள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர் கல்விக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றும் பெண் ஒருவர் பதிவாளர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தென்மண்டல IG பிரேமானந்த் சின்ஹாவிடம் நேற்று புகார் மனு அளித்தார். அவதூறு வழக்கில் அப்பாவு அக்டோபர் 18 நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. கலைஞர் அண்ணா நினைவிடங்களில் செந்தில் பாலாஜி மரியாதை செலுத்தினார். புழல் சிறை முன் திமுகவினர் திரண்டதால் மாதவரம் ஆந்திரா சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பண மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டதை தொடர்ந்து புழல் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள நிலையில் பொய் வழக்கிலிருந்து மீண்டு வருவேன் என்று தெரிவித்துள்ளார். தனியார் காட்டன் ஆலையில் பாஸ்போர்ட், விசா இல்லாமல் கூலி வேலை செய்து வந்த வங்கதேசத்தை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து கலைக்கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கு தனி ஓய்வறை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
பழனி பஞ்சாமிர்தம் குறித்த வதந்தியில் கைதுக்கு பயந்து பாஜக நிர்வாகி கோர்ட் படியேறியுள்ளார். இந்திய திரையுலகின் நீங்கா குரலாக விளங்கியவர்களில் ஒருவர் திரை இசை பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம். 40,000 பாடல்களுக்கு மேல் பாடி உலகெங்கிலும் ரசிகர்களின் மனதில் இன்றும் குடியிருந்து வருகிறார். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என்ற பாடலுக்கு உண்மையான சொந்தக்காரர் என்றே எஸ்பி பாலசுப்ரமணியத்தை கூறலாம். இந்த நிலையில் அவர் பெயரில் சாலையை மாற்ற கோரிக்கை வைத்த 36 மணி நேரத்தில் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சருக்கு உருக்கமாக எஸ்பிபி சரண் நன்றி தெரிவித்துள்ளார். புனித பயணம் காரணமாக சவுதி சென்று பிச்சை எடுக்கும் பாகிஸ்தான் மக்கள் குறித்து சவுதி அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் பதவியேற்றுக் கொண்டார். இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களால் பயன்கள் இருந்தாலும் பெரும்பாலும் குற்ற சம்பவங்களே அதிகம் நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் வெளியாகும் குற்ற சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்களையே சார்ந்து உள்ளது. அப்படி ஒரு சம்பவம் தான் புனேவில் நடந்துள்ளது. 4 பேருடன் சமூக வலைதளங்கள் மூலம் பழகிய மாணவிக்கு பாலியல் பலாத்காரம் கொடுமை நடந்துள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா பந்துவீச்சுக்கு தேர்வானது. அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் பிராவோ ஓய்வை அறிவித்துள்ளார். கண்ணீருடன் அனைத்து வித கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு அறிவித்த பிராவோவின் வீடியோ வைரல் ஆகியுள்ளது. இந்தியா வங்காளதேசம் 2வது டெஸ்ட் ஈரமான அவுட்ஃபீல்டு காரணமாக டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா வங்கதேசம் அணிகள் இடையிலான கடைசி மற்றும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் உள்ள கிரீன் பார்க் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 உயர்ந்து ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 40 உயர்ந்து ஒரு கிராம் 7,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் இன்று உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 102க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நாளை 19 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.